சரியா 2012 ஜூன் 27 மதியம் ஒரு 1:30 மணி அளவில் நம்ம சென்னை அண்ணா மேம்பாலத்துலேருந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு குப்பரை விழுது. தப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் மேலே தான் அப்படின்ட்டு ஒரு எஃப்ஐஆர் கேஸ் போடுறாங்க. என்னுடைய வண்டி பிரேக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே. அந்த வண்டி எடுத்துன்னு வந்து டிப்போவில் விட்டுட்டு வேறு வண்டிக்கு ஸ்பேர் பஸ் கொடுத்தாங்க. அது ஏற்கனவே வந்து ரிப்போர்ட் இருந்திருக்குதுங்க, டிரைவர் சீட்டு உடஞ்சிருக்குது அப்படின்னு. அது வெளியே வரவே இல்லையே. நீங்கள் எழுதி கொடுத்தது சேர் தான் வந்து சேதம் அடைஞ்சிச்சு சொல்லிட்டு 13 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கு வெளியே. அதை மறைச்சிட்டாங்களா? அந்த சீட்டு உடஞ்சதாகவும் அது வந்து சீட்டில் கயிறு கட்டியிருந்ததும் போட்டு பார்த்த உடனே யாரோ நியூஸ் பேப்பர் கொண்டு வந்து அவர் என்ன கொடுத்து அவர் வந்து எங்களை வந்து கண்டக்ட் பண்ணார். ஜட்ஜி சொல்லிவிட்டாரு, எல்லாம் கொஞ்சம் நீங்கள் போய் முட்டுவீங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்களா? நான் சம்பளம் கொடுக்கணும்னு கேட்கல அப்போ. ஏன்னா எனக்கு வேலை தான் முக்கியம், வேலையில் ரொம்ப விருப்பமாக வேலை செய்வேன். உங்களுக்கு மேலே கேஸை திணிக்கிறதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் திமுகவிலே தான். அப்புறம் நான் மனித உரிமைக்கு ஹியூமன் ரைட்ஸ்க்கு ஒரு லெட்டர் போட்டேன். அங்கே போனால் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. ஜட்ஜி சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, வேலை இல்லாமல் சும்மா உட்காந்தா யார் சம்பளம் கொடுப்பா, ஏற்கனவே நஷ்டத்தில் போகுது இல்லையா சொல்லுங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகிறோம், ஆனால் அப்போ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் வேலை கொடுக்க மாட்டோம், பரவாயில்லையா? ஹைகோர்ட் ஆர்டர் முடிஞ்சதும் சம்பளம் கொடுங்க, வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து 50% நிர்வாகம் வந்து எனக்கு விட்டு கொடுத்துருங்க, அப்போ தான் வேலை தருவேன்னு சொல்லி அப்போ தான் வேலை தருவேன்னு என்னை வந்து இது பண்ணாங்க. ஆனால் இதனால் நான் நிறைய கடன் வாங்கிட்டு என் குடும்பம் ரொம்ப காப்பாற்றாத அளவுக்கு ரொம்ப இதுவாகிடுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபத்துக்கு காரணம் கவர்மெண்ட்டோட பஸ்ஸோட சீட்டு சரியில்லை, பராமரிக்கல. அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும், நல்ல ஒரு இது கொடுத்து பரவாயில்ல, யாருக்குமே உயிரை காப்பாற்றிருக்கீங்க, உறுப்புகள் சேதமும் இல்லை. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619. ரிஃப்ளெக்ட் நேர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். சரியா 2012 ஜூன் 27 மதியம் ஒரு 1:30 மணி அளவில் நம்ம சென்னை அண்ணா மேம்பாலத்துலேருந்து ஒரு பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு குப்பரை விழுது. அது வந்து பார்த்திங்கன்னா டிரைவரோட கட்டுப்பாட்டை இழந்து தான் விழுந்து சொல்லிட்டு குற்றச்சாட்டுப்படுது. அந்த தப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் மேலே தான் அப்படின்ட்டு ஒரு எஃப்ஐஆர் கேஸ் போடுறாங்க. சரியா 13 வருஷம் கழிச்சு இப்போது 2025 ரிசல்ட் வருது. அந்த டிரைவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் வந்து நிரபராதி தான் அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்து கேஸ் முடிக்கிறாங்க. ஏன் 13 வருஷம் இழுத்துட்டு போனாங்க இந்த கேஸை, அப்படி அந்த நாள் என்ன நடந்துச்சு, ஏன் இந்த குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்பட்டதுன்ட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரியா சம்பவம் அன்றைக்கி என்ன நடந்துச்சு? இப்போ ஃபுல்லாக உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, 13 வருஷம் கழிச்சு விடுதலை அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அந்த சம்பவம் அன்றைக்கி? நான் வந்து எம்டிசி டிரைவராக இருக்கேங்க. என் பேர் பிரசாத்துங்க. ஓகே. 1996 வந்து தாமரை டிப்போவில் டிரைவராக ஜாயின் பண்ணாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு வடபழனி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. ஓகே. ட்ரான்ஸ்ஃபராக எங்கள் டியூட்டி செஞ்சுருந்தாங்க. 17 வருஷம் வந்து வடபழனி டிப்போவில் டிரைவராக இருந்தாங்க. ஓகே. 27 காலையில் 7 மணிக்கு டியூட்டியில் ஏறினாங்க நான். ஓகே. டியூட்டியில் ஏறி வண்டி ஓட்டினும் போது கடைசி க்ளோசிங் டைமில் 5வது சிங்கிள் வந்து வண்டி என்னுடைய வண்டி பிரேக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. ஓகே. அந்த வண்டி எடுத்துன்னு வந்து டிப்போவில் விட்டுட்டு வேறு வண்டிக்கு ஸ்பேர் பஸ் கொடுத்தாங்க. அது ஏற்கனவே வந்து ரிப்போர்ட் இருந்திருக்குதுங்க, டிரைவர் சீட்டு உடஞ்சிருக்குது அப்படின்னு. ஓகே. டிபார்ட்மெண்ட்டில் அந்த வண்டியை என் கையில் கொடுத்துட்டாங்க. உட்காரும்போது நல்லா தான் இருந்ததுங்க, சீட்டு கயிறை போட்டு கட்டி வச்சது. போய் வந்துடுறப்ப போய் வந்துருப்பாண்டாங்க. டைம் சீனியர்ன்றதுனால வந்து ஆமாம், சீனியர் இருந்தாலும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து பிராட்வே பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஃபுல்லாக காலேஜ் பசங்க பிள்ளைங்க எல்லாம் ஏறினாங்க, டியூட்டி முடிச்சுட்டு வரவங்களாம் ஏறினாங்க. நல்லா ஃபுல் ரோடுங்க வண்டி, அப்படியே வண்டி சாயுதுங்க. வண்டி சாயத்தை வண்டி அண்ணா மேம்பாலம் ஏறும் போது அந்த டவுனில் வந்து அடுத்த லெஃப்ட்டு கட் பண்ணினா தான் வடபழனி வர முடியும். அந்த லெஃப்ட்டு கட் பண்ணால் அந்த ரோட்டுக்கு பேர் கிளவஸ் ரோடுன்னு பேருங்க. ஓகே. டவுன் இறங்கும்போது டிரைவர் சீட்டு இறங்கிடுச்சுங்க. கட்டி வச்சிருந்த கயிறு வந்து கட் ஆயிடுச்சுங்க. ஓகே. இறங்குனதுனால இது என்ன வந்துச்சு, எனக்கு வந்து முகப்பு தெரியல. முகப்பு தெரியனால அந்த இன்னொரு பேலன்ஸ் ஸ்டேரிங் தான். ஓகே. அந்த ஸ்டேரிங் அப்படியே பிடிக்கல, அந்த சவுத்து மேலே போய் இடிக்குதுங்க. ஓகே. அது அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின சவுறு அது. அதில் வந்து கம்பி எதுவும் வச்சு கட்டலைங்க, வெறும் சுண்ணாம்பு சவுறு. ஓகே. இடித்து இறங்கிச்சுங்க. அது வந்து சிமெண்ட் வச்சு நைட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. அதில் டவுனில் இறங்கிச்சுங்க வண்டி. இறங்கியிருந்தோம். நான் கிரிப்பாக பிரேக்கு கையிலே அப்ளை பண்ணி அதை வந்து நைஸாக ஹேண்ட் பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டேங்க. நிப்பாட்டி ஜனங்கள்லாம் இறங்கி ஓடிவிட்டாங்க. ஸ்டேரிங் லாக் ஆகி போச்சு. ஓகே. இதில் வந்து என்ன பண்ணாங்க, நான் இறங்கிட்டேன் வெளியே. வெளியே இறங்கிட்டு வந்ததும் என்ன பண்ணேன், வெளியே இறங்கி வந்ததும்
பப்ளிக்லாம் அடிப்படிச்சு அது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் யாரோ ஃபோன் பண்ணாங்க, ஒரே டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சிங்க, ஆம்புலன்ஸ்லாம் வந்துங்க. நான் என்ன பண்ணேன், இறங்கி வந்து விபத்தில் யாருக்குமே ஏதோ உயிர் சேதம் யாருக்கும் உயிர் சேதம் எதுவும் கிடையாதுங்க. நான் என்னது இறக்கி தான் நிப்பாட்டினேன் வண்டி. நான் அங்கேருந்து உடனே என்ன பண்ணேன், கீழே வந்துட்டு நம்ம கண்டக்டர் நானாரு. ஏன்னா அங்கே பப்ளிக் வந்து இறந்ததும் அடிச்சிடுவாங்க, யார் மேலே தப்பு ரைட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அடிச்சிட போகிறாங்கன்னு பக்கத்துலேயே தேனாம்பட்டை போலீஸ் ஸ்டேஷனுங்க. நம்ம அங்கே போயிடலான்னு கண்டக்டர் இறங்கி வந்தாருங்கன்னா நான் பண்ணுறதுன்னு, எப்போ இங்கே இருந்தோம்னா நமக்கு ஆபத்து, நம்ம ஸ்டேஷனுக்கு போயிடலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம், டிரைவர் மேலே தான் தப்பு இருக்கும்னு சொல்லிட்டு அடிக்க வந்துடுவாங்க. அதனால் நம்ம அங்கே போயிடலாமா, அங்கே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் சொன்னோம். அவங்க வந்து பின்னால் ரூம் கூப்பிட்டு அங்கே போயிடுங்க, பின்னால் போயிடுங்க. நான் பார்க்க அதுங்காட்டும் எல்லாம் போலீஸ்கெல்லாம் போனாங்க. ஆம்புலன்ஸில் வந்து எங்கே அப்போலோ ஆஸ்பத்திரி யாரையும் இட்டுன்னு போயிட்டாங்க. சரி, அடிப்பட்டாங்கன்னு. அங்கே அம்மா முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, ஆமாம் ஏடிஎம்கே போயிடுங்க, அடிப்பட்டவங்களுக்கு 25,000 ரூபாய் அப்படின்னு அறிவித்தாங்க. இருந்தவங்க எல்லாம் ஏறி போயிட்டாங்க. அதில் அப்போலோ ஆஸ்பத்திரி அவங்க டிக்கெட்டை வச்சு எல்லாருக்கும் எழுதி வாங்கின்னு அப்போ திருவத்தூர் ராஜேந்திரன் ஒருத்தர் வந்தாருங்க. அவர் மூலிமா வந்து 25,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கினு எல்லாருக்கும் 10,000 தான் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டுக்கு வரும்போது தெரிஞ்சதுங்க. மீதி அது என்ன ஆச்சு ஏதாச்சும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கேஸில் என்னென்னு போட்டுருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க டிரைவ் பண்ணும்போது. அந்த மொபைலை அந்த டைமுக்கு என்னை வந்து தேனாம்பட்டில் இருந்தேன் இல்லைங்களா, என்னை 2 ஆட்டோவில் வச்சு என்னைக்கு ஒரு கண்டக்டர் எடுத்துன்னு போயிட்டு நேராக பாண்டிபஜார் போலீஸ், அங்கே தான் அந்த போலீஸ் கேஸ்லாம் அங்கே தாங்க, ஆக்சிடென்ட் விபத்து கேஸ்லாம். ஓகே. அங்கே கூட்டின்னு போய் என் தனியாக ரூமில் கூட்டின்னு போயிட்டாங்க. ஓகே. கூட்டின்னு போயிட்டு என் ஃபோனை கொடுப்பான்னு வாங்கிட்டாங்க. ஓகே. வாங்கி அந்த ஃபோன் பேசுறது தான் யாரோ பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஜெமினி பிடிச்சிக்கு. ஆமாம், அது டிவியில் உள்ளே டிவியில் பார்த்தேன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே. அந்த செல் எடுத்துன்னு போய் அம்பத்தூர்லேயும் ஆவடியிலேயும் இங்கே அந்த கம்பெனி இருக்குதான். ஓகே. அந்த டைமில் அங்கே செல்லு வந்துக்குதா பார்க்க சொன்னாங்க. வரலன்னு சொல்லிட்டு அங்கே இது கொடுத்துட்டாங்க. அந்த டைமுக்கு ஃபோன்லாம் வரல, நீங்கள் வரல அப்படின்னு. அந்த சீட்டு தான் காரணம் இல்லையா? சீட்டு தான் உடஞ்சதுன்னு சொன்னாங்க நான். ஓகே. இது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் எழுதியும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அது வெளியே வரவே இல்லையே, நீங்கள் எழுதி கொடுத்தது சேர் தான் வந்து சேதம் அடைஞ்சிச்சு சொல்லிட்டு 13 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கு இல்லையா? அதை மறைச்சிட்டாங்களா? அதை மறைச்சிட்டாங்க. என்னை வந்து முதல்ல வந்து தொழிலாளி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, தேனாம்பேட்டை கோர்ட்டில். தேனாம்பேட்டை கோர்ட்டில் கேஸ் போட்டு அதில் டிரைவர் மேலே தப்பு இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. தப்பு இல்லைன்னு கொடுத்தது நான் என்ன பண்ணேன், அந்த லெட்டர் வச்சு எழுதி டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேங்க. நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பங்க. அது எழுதி கேட்டதுக்கு உனக்கு வேலை கொடுக்க சொல்லி தப்பு இல்லைன்னு தான் கொடுத்துக்குது, உனக்கு வேலை கொடுக்க சொல்லி இதில் கோர்ட்டில் சொல்லலை. நாங்கள் அப்பீல் பண்ணோம், ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்டு போனது ஃபஸ்ட் யார் போகிறா இதெல்லாம்? கவர்மெண்ட் சைடு, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போகுதுங்க. ஓகே. இது உங்களுக்கு மேலே கேஸை திணிக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் திமுகவிலே தான் சந்தாதாரியாக இருக்கிறாங்க. ஓகே. அதனால் அவங்களுக்கு அண்ணா திமுககாரங்களுக்கு சில இது வந்துருக்குன்னு புரியுது. அதனால் என்னை வந்து நான் தொழிற்சங்கம் இருக்குது காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தொழிலாளி கோர்ட்டுக்கு போகிறாங்க நிர்வாகம். தொழிலாளி கோர்ட்டுக்கு போனால் அப்பயும் கேட்டால் நம்ம வேலை வாங்கி கொடுங்க, இல்லைப்பா கேஸ் முடிச்சு இப்போ வாங்கிடலாம். நாங்கள் அதை வச்சு தான் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தது நாங்கள் அப்பீல் போகிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போனாங்க நிர்வாகம். ஓகே. ஹைகோர்ட்டுக்கு போனதும் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, டிரைவர் மேலே தப்பு இல்லை, அன்னையில் சம்பளம் கொடு வேலை கொடுன்ட்டாங்க. அதை வச்சு மறுபடியும் எழுதி கொடுத்தாங்க. அவன் சொல்லிவிட்டான், ஜட்ஜு சொல்லிவிட்டாரு எல்லாம் கொடுத்து நீங்கள் போய் முட்டுவீங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்களா, என் வண்டி மெயின்டெனன்ஸ் சரியில்லை ஐயா அது மாதிரி அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்னாலும் கேட்கல. ஏன்னா மறுபடியும் ஒரு வருஷத்துக்கிட்ட 8 மாதத்துக்கிட்ட வீட்லேயே உட்கார வச்சுட்டாங்க. சம்பளம் எதுவும் தரத்தில்லை. என் பிள்ளைங்க வேறு படிக்குதுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பாட்டு கூட ஒரு வேளை சாப்பாட்டு கூட அவ்வளோ கஷ்டம். மறுபடியும் 2 பெஞ்சுக்கு போனாங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு போனதாலும் 5 ஜட்ஜி சொல்லிட்டாரு, அன்னையிலேருந்து வேலை கொடு சம்பளம் கொடுத்துட்டாருங்க. மறுபடியும் வந்து செகண்ட் பெஞ்சுக்கு போனாங்க, 2 ஜட்ஜி இருக்கிற இடத்துக்கு. அங்கே போனதும் அந்த ஜட்ஜிங்கெலாம் கொஞ்சம் வாய்தா கொடுத்துட்டு ஒரு 2-3 தடவை கொடுத்துட்டு அன்னைக்கு போட்ட ஆர்டருக்கு சரியான ஆர்டர் தான், ஓகே அதே மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. அதை வச்சு மறுபடியும் கேட்குறேன் நான், வேலை கொடுங்க பைசாலாம் கொடுக்க சொல்லிக்கிறேன். அதை வச்சு எதுவும் சொல்லுங்க. நம்ம வக்கீல் என்ன பண்ணார், கண்டம் ஆஃப் கோர்ட் போட்டாருங்க. கம்முன்னு இருந்தாங்க டிபார்ட்மெண்ட்டு. கண்டம் ஆஃப் கோர்ட் போட்டிருந்தோம் தான் அப்பீல் 2 பெஞ்சுக்கு போனாங்க. 2 பெஞ்சுக்கு போனால் அவரும் அதே தான் சொல்லிட்டாங்க, அன்றைக்கி போட்ட ஆர்டர் சரியான ஆர்டர் கொடுக்க சொல்லி. அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை கொடுத்தாங்க, வேலை செஞ்சுருந்தேன். இப்போது போன வருஷம் டிசம்பர் மாதம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. 4.5 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தாங்க. அந்த 50% 4 வருஷம் உங்களுக்கு வந்து சம்பளம் வரலையா? சம்பளம் வரலங்க. ஓகே. எழுதி போட்டிங்களா ஏதாவது சம்பளம் வரல வேணும்ன்ட்டு? இல்லைங்க, அவன் வந்து மாதம் தான் அவன் சம்பளம் அனுப்பினேன் இல்லையா, பாதி சம்பளம் அனுப்பணும். ஓகே. ஒரு விபத்துன்னா பாதி சம்பளம் அனுப்பணும், அதை கூட அனுப்பலைங்க. ஓகே. எதுவுமே என்ன எதுன்னு கேட்டுக்கலங்க. நான் சம்பளம் கொடுக்கணும்னு கேட்கல அப்போது. ஏன்னா எனக்கு வேலை தான் முக்கியம், வேலையில் ரொம்ப விருப்பமாக வேலை செய்வேன். அந்த வேலையை எனக்கு கொடுக்கல.
வேலை கொடுக்கல, சம்பளமும் கொடுக்கல. என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஹைகோர்ட் ஆர்டர் முடிஞ்சதும் ஓகே சம்பளம் கொடுங்க, வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து 50% நிர்வாகம் வந்து எனக்கு விட்டு கொடுத்துருங்க, அப்போ தான் வேலை தருவேன்னு சொல்லி அப்போ தான் வேலை தருவேன்னு என்னை வந்து இது பண்ணாங்க. நானும் ஒரு 2-3 மாதம் விட்டேங்க. ஓகே வக்கீலை கேட்டு சொல்கிறேன்னு விட்டுட்டேன். என் வக்கீலுக்கே தெரியாதுங்க. எங்கள் ரொம்ப கஷ்டத்தினால நான் என்ன பண்ணேன், சரிங்க எனக்கு வேலை முதல்ல கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி பண்ணேங்க. ஆனால் இதனால் நான் நிறைய கடன் வாங்கிட்டு என் குடும்பம் ரொம்ப காப்பாற்றாத அளவுக்கு ரொம்ப இந்த இதுவாகிட்டு. கேஸ் மேலே கேஸ் போட்டு இப்போ கடைசியாக 13 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தப்பு இல்லை, அது வரைக்குமே உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க. என் ஹஸ்பண்டுக்கு அந்த ஆக்ஷன் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று திடீர்னு நியூஸ் வந்துச்சு. ஓகே அதில் பார்த்தா வந்து விடுதலைன்னு போடுறது எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜெயிலில் இந்த மாதிரி ஃபீலிங் யாரும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாமே அப்படிதான் நினச்சாங்க. ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. விடுதலைன்னா அவர் ஜெயிலுக்குள்ள இல்லை, 20 நிமிஷம் தான் அவர் தேனாம்பட்டதில் இது போடுறதுக்காக எஃப்ஐஆர் போடுறதுக்காக உட்கார வச்சிருக்காங்க. மற்றபடி அதுவும் சம்பவம் நடந்த அன்னைக்கு நடந்தது தான். மற்றபடி அவர் எங்கே வேற எங்கேயும் போகல. என்ன பண்ணா டிஸ்மிஸ் பண்ணி வேலை இல்லாமல் போனதுனால அந்த 4 வருஷம் 2012 ஆக்சிடென்ட்டு 2016 எங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் தொழிலாளர் கோர்ட்டு ஓகே, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், செகண்ட் பெஞ்ச் கோர்ட் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. எங்கள் பக்கம் தான் பதில் வந்தது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து வக்கீலெல்லாம் தேடி போகவே இல்லை. கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துன்னு பார்த்தா அவங்களுக்கு இதாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களை தேடி ஒரு வக்கீல் வந்தார், ஜார்ஜ் வில்லியம் அப்படின்னு. அவர் வந்து நேதாஜி சங்கத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு எங்களோட நியூஸ் வந்து அன்னைக்கே 26ஆம் தேதி அன்னைக்கு காலையில் மாத்திருபூதம் பேப்பரில் அந்த சீட்டு உடைஞ்சதாகவும் அது வந்து சீட்டில் கயிறு கட்டியிருந்ததும் போட்டு அடுத்து அது எப்படி பார்த்த உடனே யாரோ நியூஸ் பேப்பர் கொண்டு வந்து அவர் என்ன கொடுத்து அவர் வந்து எங்களை வந்து கனெக்ட் பண்ணார். ஓகே நாங்கள் உடனே சரின்னு அவர் கூட போனோம். அவர் தான் எங்களுக்கு வந்து என்ன பண்ணார், அந்த இதெல்லாம் எங்களுக்கு எல்லாமே நாங்கள் இன்னும் அவருக்கு சார்ஜ் எதுவுமே தரல. ஓகே கோர்ட்டு வக்கீல் சார்ஜ் எதுவுமே தரல. அவரே எங்களுக்கு எடுத்து நடத்தி முடிச்சு இதை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அவர் முடிக்கும் அந்த 4 வருஷமும் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை. 4 வருஷமும் இவர் இப்படிப்பட்டவருக்கு என்ன பண்ணோம் எதை உண்மையான நேர்மையான டிரைவருக்கு இப்படிப்பட்டதான்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் கொஞ்சம் கடவுள் பக்தி அதிகம், அது மேலே போட்டேன். எல்லாருமே சொன்னாங்க வேலை கிடைக்காது, ஆப்போசிட் கட்சி கிடைக்காது, நீ வேலையை பாருங்க அப்படி இப்படின்னாங்க. நான் விட மாட்டேன், இதை வாங்கியே தீருவேன், உண்மையானது கண்டிப்பாக ஜெயிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த வக்கீல் மூலமாகவும் அவரே ஒரு வக்கீல் வந்தார். அதனால் அவரே செஞ்சு எல்லாமே பண்ணும்போது அதில் என்ன ஆச்சுன்னா, அவர் நடத்தும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாளும் என் ஹஸ்பண்ட் அவர் கூட தான் போவார். அந்த 4 வருஷமும் அவர் கூடவே தான் இருந்தார். எல்லாமே அவருக்கு எல்லாமே ஹெல்ப்பா, மற்றபடி சம்பளமும் கிடையாது வேலையும் கிடையாது இல்லையா. அவர் கூட இருந்தேன். வெளியில வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 4 வருஷத்துல என் பிள்ளைய ஜாயின் பண்ணா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்த்துட்டு வந்து அடுத்த நாள் தான் ஆக்சிடென்ட். என் பையனை எப்படி படிக்க வைக்க போறேன், காலேஜ் 4 வருஷம், அடுத்த பையனை எப்படி படிக்க வைக்க போறேன் ஃபீலிங் இருந்துச்சு. ஆனாலும் நான் ஒரு நர்ஸ், ஒரு பிரைவேட் நர்சிங்ல கொஞ்சம் சம்பளத்தை தான் வேலை செய்யறேன். என்னோட படிப்பையும் ஆஃப் இல்லாம அதாவது லீவ் எடுக்காம ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் பண்ணி ஹவுஸ் விசிட்லாம் பண்ணி அதை வச்சு ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு கடன் எல்லாம் வாங்கி இங்கே என் பிள்ளைங்களை படிக்க வச்சு கொண்டு வந்துட்டேன். அந்த 4 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு 16ல வேலை கிடைச்சிருச்சு. அது கூட ஜட்மெண்ட் கொடுத்து 3 மாசமும் அவங்க தருவாங்க வெயிட் பண்ண வரல. அப்புறம் நான் மனித உரிமைக்கு ஹியூமன் ரைட்ஸ்க்கு ஒரு லெட்டர் போட்டேன். அப்படி இந்த ஜட்மெண்ட் அனுப்பிச்சேன். அவங்க வந்து எங்களுக்கு பதில் நான் சொன்னா, நீங்க இப்ப போங்க உங்களுக்கு பதில் வரணும். அவங்க வந்து எங்களை நேர்ல கூப்பிட்டு எங்களை கேட்டாங்க, உங்களுக்கு வேலை வேணுமா இல்ல நாங்க வந்து திரும்ப உங்களுக்கு எல்லாத்தையும் தர முடியாது, எல்லாமே கொடுக்க சொல்றாங்க. அந்த 4 வருஷம் சேலரி முதல் கொண்டு இன்க்ரிமெண்ட் முதல் கொண்டு எல்லாமே தர சொல்லி ஜட்மெண்ட் பண்ணிச்சு. எல்லாமே கொடுக்க போறாங்கன்னு நாங்க போறோம், வேலையும் தருவாங்க. அங்க போனா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, ஜட்ஜு சொன்னா நாங்க எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, வேலை இல்லாம சும்மா உட்காந்தா யார் சம்பளம் கொடுப்பா, ஏற்கனவே நஷ்டத்துல போகுது, பாதி சம்பளத்தை நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதி கொடுங்க, பாதி வேணா கொடுக்குறேன் உங்களுக்கு வேலை கொடுக்க தந்தா, இல்லையா சொல்லுங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க, நாங்க சுப்ரீம் கோர்ட்டு போறோம், ஆனா அப்ப எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், ஆனா வேலை கொடுக்க மாட்டோம் பரவாயில்லையா அப்படின்னாங்க. என் புருஷனுக்கு வேலை தான் முக்கியம், டிரைவிங்னா ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் அடுத்தது எங்க வீடு தான். அதுதான் அவ்வளோ சின்சியராக வந்து வேலையே போதுன்னு சொல்லிட்டு 50% நான் எழுதி கொடுத்துட்டு வேலைக்கு ஆர்டர் வாங்கிக்கினேன். அடுத்து ப்ரோபேட் செகண்ட் டிப்போல ஜாயின் பண்ணி 2016 வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆனார். 2014 டிசம்பர் ரிட்டையர்ட் ஆனார். மற்றபடி எல்லாமே. ஆனால் சைதாப்பேட் கோர்ட் முடிச்சது வந்து நவம்பர் தான் முடிச்சாங்க. 2016 ஹைகோர்ட் முடிஞ்சது. அடுத்தது சைதாப்பேட் கோர்ட்ல வந்து இப்போ எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் நவம்பர் கொடுத்தாங்க. ஓகே, அதனால தான் 13 வருஷம்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் போட்டு இப்படி ராங்கா வந்துச்சு பதில். மற்றபடி எங்களுக்கு அந்த 4 வருஷத்துலேயே கிடைச்சது தொழிலாளர் கோர்ட்லேயே எல்லாமே எங்களுக்கு ஃபேவராக தான் வந்தது.
அது வந்து இது மாதிரி போனதுனால இப்போ எங்களுக்கு ஓகே இப்படி வந்து நியூஸ் வந்திருக்கு. மற்றபடி நாங்கள் கஷ்டப்பட்டோம், இன்னமும் கடனில் இருக்கோம். இப்போ கூட ரிட்டைர்மெண்ட் பண்ணிட்டு ஒன்றும் தரல, பென்ஷன் இப்போ 4 மாசமா பென்ஷன் மட்டும் வாங்கிட்டு இருக்காரு. ஓகே. இப்போ இந்த 13 வருஷமும் கேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த 13 வருஷத்துக்கு நீங்கள் கோர்ட்லாம் போயிட்டு வந்தீங்களா? கோர்ட்டுக்கு டெய்லி கோர்ட்டுக்கு போவேன். அந்த எப்போ வக்கீல் கோர்ட் நம்மளோட இது வாதாடுறாரோ அப்பெல்லாம் போவேன். அவரும் லீவ் போட்டு தான் போவார் இல்லையா? அவரு அதுல ஹைகோர்ட்லயே இருக்காரு. அவரு இப்போ சைதாபேட் கோர்ட்டுக்கு அப்பப்போ லீவ் போட்டு தான் போவாரு. அதுக்குரியது கூட அவங்க பார்க்கணும்னா அதுவே கொடுக்கணும் சேலரி. ஒரு நாள் என்ன சேலரியோ எத்தனை நாள் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அவர் போனாரு அது மாதிரி அதுவும் நஷ்டம் எங்களுக்கு 50% போயிருக்கு. இப்போ தர வேண்டியதையும் தரல, இன்னும் எதுவுமே இன்னும் கஷ்டத்துல தான் இருக்கு. இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபத்துக்கு காரணம் கவர்மெண்ட்டோட பஸ்ஸோட சீட்டு சரியில்லை, பராமரிக்கல. அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும், நல்லா அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்து பரவாயில்ல, யாருக்குமே உயிரை காப்பாத்திருக்கீங்க, உறுப்புகள் சேதமும் இல்லை. ஆனா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு எல்லாருமே எனக்கு சொன்னது 2 காலும் உடைஞ்சு அப்போலோல இருக்காரு அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி யாருக்கும் ஒன்றும் ஆகலை, அதுதான் முக்கியம். அதை நினைச்சு அவங்க ஏதாவது நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லை வெயிட் பண்ணி கூட அவர் சீக்கிரமா ஜெயிச்சு அவருக்கு வேலையை கொடுத்துருக்கலாம். புரியுது. நம்ம எல்லாத்தையுமே கேட்கல, வேலையை தானே ஃபர்ஸ்ட் கேட்கணும், அதுவே கொடுக்கல. அது என்ன ரீசனா இருக்குன்னு சொன்னா ஒருவேளை ஆட்சியோட பக்கா டிஎம்கேல யூனியன் இருந்தாரு, அதனால இருக்கலாம். டக்குன்னு மாறவும் முடியாது. நாங்க இப்போதைக்கு எந்த கட்சியிலுமே இல்ல, எங்களது எடுத்து நடத்துறது நேதாஜி சங்கத்தோட இவர்தான் வக்கீல் தான் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அவருக்கு நாங்க எப்பயாவது ஏதாவது ஒரு 5 2 அப்படிதான் ஃபீஸ், அவர் எங்ககிட்ட ஃபீஸே கேட்டதில்லை. நாங்களாம் எங்களால் முடிஞ்சா இப்போ கூட வந்தா ஏதாவது தருவோம் சார், அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணுவோம். 13 வருஷம் ஜெயில இருக்கும்போது அப்படின்னா எங்க இருந்தாங்க, குடும்பம் ஆச்சுன்ற மாதிரி ஒரு மாதிரி கேக்குறாங்க. நல்லதா கேட்டா பரவாயில்ல, அது வேற மாதிரி கேட்டு கமெண்ட்ஸ் பண்றது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓகே மேம், கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகமா ஆழமா பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.